இந்தியாவிலேயே அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாமல் திவாலாக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காமல் விட்டது தான் காரணமாக. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? மலைகளை முழுகினா பின்ன வேற என்ன நடக்கும்? கனிம வளங்களை கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களை மேலே நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு அது போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சே, மறந்துட்டீங்களா? இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதுக்கெல்லாம் காரணம் மணல் மாஃபியா குரூப் தான் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கிளை சொன்னிச்சு. அதை மறந்துட்டீங்களா? இந்த மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிக்கிறது யாரு? உங்க திமுக கவர்மெண்ட் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்ட்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சி வீணா போச்சே. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற நீங்க அதை எதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸில் மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை. பரந்தூர் பிரச்சனை, உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? மேல்மா விஷயத்தில் உங்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம், இந்தியாவிலேயே நாங்கள் தான் அதை பற்றி ஃபஸ்ட்டு யோசித்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைமில், அந்த கடைசி 6 மாதம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்தில் அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டால் எங்கள் ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால் ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது